அப்போ எவ்வளோ நேரம் வந்து அவங்களுடைய ஓய்வு நேரத்தை தூக்கத்தை குறைக்கணுமோ குறைச்சிட்டு மற்ற எல்லா நேரமும் வேலை செய்ய வைக்கணுன்றது முதலாளித்துவத்துடைய நோக்கம். ஏன்னா முதலாளிகளுக்கு வந்து லாபம் எதுலேருந்து வருதுன்னா அதிக நேரம் தொழிலாளியை உழைக்க வைப்பதனால வருது அப்படின்றாங்க. பெண்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு வீட்டில் வேலை செய்கிற டைமை கணக்கு பண்ணினா மோர் தென் 18 hours வந்து அவங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. இன்னொன்று என்னென்னா பெண்களை வந்து சீப் லேபராக தான் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் முறைசாரா வேலைகளில் எங்கேயுமே இப்போ 8 மணி நேரம் வேலைலாம் கிடையாது. ஒரு ஒர்க்கை தீர்மானித்தா அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஒரு அது கார்பரேட் ஸ்டைலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்கிறது முன்னாடி வந்து பக்கத்தில் இருந்து செய்கிறவங்க. ஃபுட் டெலிவரியில் இந்த கிக் ஒர்க்கர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி சொசைட்டி வச்சுருக்கு. நம்மளை தொழில் அமைதி அப்படின்னா என்ன பண்ணாலும் நீ வந்து அவன் சொல்கிறத நீ கேளு, வேலை செய்ய சொன்னால் வேலை செய்ய, அவன் வேணான்னு டெர்மினேட் பண்ணி வெளில அனுப்புனா நீ வந்து எதிர்த்து கேட்காதன்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கான். பெண்கள் வந்து பல துறையில் வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கிடைக்குதா? அதாவது முதலாளித்துவம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும். ஸோ உங்களால் முடியாதுங்க, அவங்களுக்கு வந்து 100 ரூபா தான் சம்பளம், ஆண்களுக்கு 150 ரூபா சம்பளம், நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அல்லது நான் வந்து கையெறு நிலையில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களோட தலைவர்களே வந்து வேலை நேரத்தை பற்றின சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்களை வந்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சமூக செயல்பாட்டாளர் சா லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து 70 மணி நேரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எல்என்டியோட சிஇஓ அவருமே வந்து 90 மணி நேரம் வந்து வேலை செய்யணுன்ற மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக எல்லா முதலாளியும் சொல்கிற கருத்து அதுதான். அதாவது தொழிலாளர்கள் எவ்வளோ நேரம் உழைச்சாலும் அது வந்து அவங்களுக்கு பத்தாது, இன்னும் கூடுதலாக எவ்வளோ நேரம் உழைக்கணுமோ அவங்க வந்து அதை டிமாண்ட் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேளை ஒரு தொழிலாளிக்கு வந்து தூங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் தூங்காமல் அவங்க இருக்கிற நேரம் முழுக்கவே வந்து கம்பெனிலேருந்து வேலை செய்யணுன்றது தான் முதலாளித்துவம் வந்து எதிர்பார்க்கும். பட் இயற்கை வந்து மனுஷனை அப்படி வந்து படைக்கலை. ஸோ அதனால் அவங்க வந்து என்னென்னா இப்போ நம்ம கட்டாயமாக வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய இது இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் வந்து அவங்களுடைய ஓய்வு நேரத்தை தூக்கத்தை குறைக்கணுமோ குறைச்சிட்டு மற்ற எல்லா நேரமும் வேலை செய்ய வைக்கணுன்றது முதலாளித்துவத்துடைய நோக்கம். ஏன்னா முதலாளிகளுக்கு வந்து லாபம் எதுலேருந்து வருதுன்னா அதிக நேரம் தொழிலாளியை உழைக்க வைப்பதனால வருது அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு நேரம் கூடுதலாக தொழிலாளர் உழைக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் வந்து சுரண்டல் அதிகரிக்குதுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலைன்றது வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அதிகமான நேரம் தான் உழைக்கிறாங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் நான் உழைக்கிறதுக்கான சம்பளம் தான் எனக்கு கிடைக்குது. பட் வந்து இன்னொரு 4 மணி நேரம் கூடுதலாக நான் வந்து உழைக்கும் போது அதுக்கான எல்லா பலனையும் முதலாளி அடைகிறார். ஸோ அதுவே நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கும் போது என்னுடைய உழைப்பு நேரம் இன்னும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் என்னோட கூடுதல் உழைப்பை முதலாளி வாங்கணும்னு நினைக்கிறார். ஸோ இப்போ இவங்க சொல்கிறது வந்து அதுதான். இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து 6 நாள் வேலை செய்யுங்க, 12 மணி நேரம் வேலை செய்யுங்கன்றாரு. இப்போ இவர் எல்என்டி சேர்மன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நீங்கள் சண்டேவும் வந்துடுங்க, நீங்கள் வந்து 13 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்றாரு. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா கூடுதல் நேரம் உழைக்க வச்சு அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை இவங்க அதிகமாக பெறணுன்றது அவங்களுடைய அடிப்படை விருப்பம். இப்போ ஏற்கனவே வந்து ஐடி துறையில் உள்ள ஊழியர்களுக்கு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம்னு பணி நேரம் இருக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரும் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, சூசைட் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறதாவும் நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் 8 மணி நேரம்ன்றதே வந்து எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு காலத்தில் வந்து தொழிலாளர்கள் 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே எங்களால் உழைக்க முடியாதுன்ற ஒரு நிர்பந்தம் வரும்போது தொழிலாளர் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேலை நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மே தினம் அப்படி தான், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஓய்வு உறக்கம்னு பொதுவாக பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரே இதுவாக தான் இருக்கும். நான் வந்து கட்டாயம் தூங்கி ஆகணும், நான் தூங்காமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ 8 மணி நேரம் வேலைன்ற மாதிரி 8 மணி நேரம் உறக்கன்றது கட்டாயம்.
அப்போ 8 மணி நேரம் தூங்காமல் நீங்கள் வந்து ஒருத்தரை வச்சுக்க முடியாது. அடுத்த நாள் அவரால் ரொட்டீனுக்கே வந்து வர முடியாது. அப்போ இன்னொரு 8 மணி நேரம் ஓய்வுன்ற கோரிக்கையே வந்து ரொம்ப ஆழமான கருத்தோடுது. ஸோ நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏரியா வேணும். நான் வந்து என்னுடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டுமே போயிட்டே இருந்ததுன்னா நான் வந்து டிப்ரெஸ் ஆவேன், அல்லது வந்து ஓவராக அதில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னு சொன்னாலே நான் என்னுடைய சிந்தனையை வந்து டைவெர்ட் பண்ணணும். அப்போ நான் ஒரு எந்திரத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துடுது. இப்போ நம்ம ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் ப்ரெஷர்ன்றது வேற, அதே நேரத்தில் கூடுதல் நேரம் உழைக்கிறதுலேருந்து ஏற்படுற ப்ரெஷர்ன்றது வேற. இப்போ நீங்கள் 8 மணி நேரத்திலேயே எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறதுன்றது ஒர்க் ப்ரெஷர். நீ 8 மணி நேரம் இல்லைப்பா 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருன்றது கூடுதல் ப்ரெஷர். இதில் இன்னொன்று என்ன ஆகிடுது, இப்போ நிறைய பேர் என்னென்னா நெட்டு கொடுத்துட்றாங்க, லேப்டாப் கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்கன்றது என்னென்னா முதலாளி ஏதோ விரும்பி தொழிலாளி வச்சுக்கிட்டோன்னெலாம் கொடுக்குறது இல்லை. 24 hours வந்து அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டாலாச்சும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் திரும்ப வந்துடுறோம். பட் இங்கே போனால் என்னன்னா எப்போ கேட்டாலுமே நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சரபிள். நீங்கள் 24 hours மெயில் செக் பண்ணணும், 24 hours நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும், இதை போட்டிருக்கிறேன் செக் பண்ணுறு. ஏன்னா வேலை செய்கிறது வெளிநாட்டுக்காரன், நம்ம இங்கே நைட்டு 12 மணினா அவனுக்கு பகல் 12 மணி. ஸோ அவருடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ ஒர்க் ப்ரெஷர்ன்றது வேற, வேலை நேர ப்ரெஷர்ன்றது வேற, கூடுதலாக வெளியிலேருந்து கொடுக்குற அழுத்தம் என்பது இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஐடி எம்ப்ளாயிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மணி நேரம் 12 மணி நேரம்ன்றது இயல்பாக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய மிஷினை தூக்கிட்டு வரல, நீங்கள் போய் மண்ணு வெட்டல, நீங்கள் வந்து இது பண்ணலை, சிஸ்டத்தில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர்ன்றது வந்து கூடுதலானது. நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரெஷர் ப்ளஸ் மென்டல் ப்ரெஷர் எல்லாமே வந்து அழுத்தும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிப்ரெஸ்டான பொசிஷனுக்கும் மனநல பாதிப்புக்கும் வந்து உள்ளாகிறாங்க. ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஏதோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு தோழர்கிட்ட பேசும்போதுனா ஒருத்தர்கிட்ட அவர் சொல்லார், நீங்கள் வந்து மெக்கானிக் மிஷின்ஸ் தான் எல்லாம் பண்ணுது, பட் என்னென்னா நான் ஒரு மெஷின் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாலே இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நான் வந்து ஒரு 10 மிஷின் அந்த குறிப்பிட்ட செகண்டில் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மிஷினை அட்டன் பண்ணி அது ரன் ஆகிட்டு இருக்கிற டைமில் மற்ற 10 மிஷினுக்கு வரதுக்குள்ள 8வது மிஷின்லையோ 9வது மிஷின்லையோ நிற்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் அலாரம் அடிச்சிடும். ஸோ நான் அதுக்குள்ளே இதை ஸ்பீடாக முடிச்சுட்டு திரும்ப அதை போய் அட்டன் பண்ணணும். ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக நீங்கள் வந்து வேலை நேரத்தை குறைக்கணும், வேலை அழுத்தத்தை குறைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜியில் அதிகமாகிடுது. அப்போ ஆனால் டெக்னாலஜி அதிகமானாலும் முதலாளி என்ன பண்ணுறாருன்னா கூடுதலாக நம்மளை உழைக்க வைக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. ஏன்னா அவர் வந்து 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவர் 8 பேரை வச்சோ 7 பேரை வச்சோ ஒர்க் பண்ணுன்ற அந்த இது இருக்குது. ஸோ ஐடி மற்ற எல்லா துறைகளிலுமே இப்போ நீங்கள் வந்து கட்டுமான துறையில் கூட ஏதோ அவங்க 10 மணி வந்துடுறாங்க போயிடுறாங்கன்றது இல்லை, அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. இன்னைக்கு இது முடிச்சுட்டு நீங்கள் போகணும்னா 8 மணி ஆனாலும் நீங்கள் வந்து முடிச்சுட்டு தான் போகணும். முன்னாடி சன்லைட்டில் ஒர்க் பண்ணுவோம், இப்போ அப்படி கிடையாது. ஃபோக்கஸ் லைட் போட்டுட்டு 24 மணி நேரமும் வந்து வேலை செய்ய வைக்கிற சூழல் அங்கேயும் இருக்குது. ஸோ வெறும் ஐடி செக்டார்னு கிடையாது, எல்லா வேலைகள்லையும் இப்போ என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் கூடுதலாக உழைக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து அவரை பிரிக்கணும்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னு சொன்னால் மனித உறவுகள்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு, நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். ஆனால் குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய நோக்கம். இப்போ நீங்கள் வந்து அவர் கேட்குறதே அதானே கேட்குறாரு, சேர்மேனு எல்என்டி சேர்மேன் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஒய்ஃபே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஆனந்த் மகேந்திரா கிரிட்டிசைஸ் பண்ண, ஐ லைக் டு ஸ்டேர் அட் மை ஒய்ஃப்ன்றார். நான் வேணா ஒய்ஃபை எவ்வளோ நேரம்லாம் பார்த்துட்டு இருப்பேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்றார். எஃபிஷியன்சியை பேசுகிறார் அவர். இப்போ நீங்கள் என்னென்னா எஃபிஷியன்சின்ற கொஸ்டின் எங்கே வந்துருதுன்னு சொன்னால், இப்போ மற்ற நாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா வேலை நேரத்தை குறைக்கணுன்றாங்க. ஏன் குறைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை நேரத்தை குறைச்சி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற ப்ரொடக்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றான் மற்ற நாடுகளில். அப்போ 5 நாள் வேலை செய்யவையே 7 மணி நேரம் ஆக்குன்னும் போது நான் வந்து இன்வால்வ் ஆகி ஃப்ரெஷ்ஷாகி நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்யும் போது இருக்கிற எனர்ஜி வந்து 12 மணி நேரம் வேலை செய்யும் போது இருக்காது. அப்போ என்னுடைய அவுட்புட் வந்து என்னென்னா குறையுதுன்றான். ஸோ நீ ஆனந்த் மகேந்திரா வந்து இவருக்கு கவுண்டர் கொடுக்குறதா இருக்கலாம், ஆனால் நோக்கம் என்னென்னா ஒரு தொழிலாளிகிட்டேருந்து கிடைக்கிற ப்ரொடக்டிவிட்டியை எவ்வளோ அதிகப்படுத்துறது அதில் ஒன்று இருக்குது. பட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க யாருக்குமே வந்து பெரிய கவலைலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நம்ம வாங்குற சம்பளமே என்னென்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் மருத்துவத்துக்கும் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து சம்பளம் வாங்குறேன். அதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ன்றது நான் வந்து டோட்டலாக நான் வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வேறு ஏரியாவுக்கு போகிறேன் நான். ஸோ அது வந்து கூடாதுன்றது தான் இவங்களுடைய நோக்கம். அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 12 மணி நேரம் வேலை செய்ய வைக்கும்போது 12 hours
ப்ளஸ் நான் வந்து ட்ராவலிங் இப்போ எல்லா கம்பெனியும் பஸ் விடுறான், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அங்கேருந்து நான் திரும்ப வரணும், 2 ஹவர்ஸ் அதுக்கு போயிடும். நான் ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்புறதுக்கும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா 16 ஹவர்ஸ் வந்து அதில் போயிட்டு இன்னொரு 8 மணி நேரம் தான் நான் வந்து வீட்டில் இருக்கிற ஏற்பாடே இருக்கும். அதுலேயே நான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற ஏற்பாடுக்கு தான் போக முடியுமே தவிர ஹியூமன் ரிலேஷன் மனித உறவுகளை குடும்பத்தோடு நான் செலவு பண்ணுற நேரத்தை முற்றா வந்து அது காலி பண்ணிடும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன். மனித உறவுகள் இல்லாமல் போனால் நான் வந்து எந்திர மாதிரி ஆகிடுவேன், மிஷின் மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது, நான் மனுஷன். ஸோ நான் சுயமாக சிந்திக்கணும், நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நான் ஒருத்தரோட பழகணும். அந்த மனித உறவுகள் வந்து ரொம்ப அவசியம். அதை முதலாளித்துவம் எப்பவுமே விரும்பாது. அதுக்கு தேவை என்னன்னா நீங்கள் வந்து மிஷினுடைய ஒரு பார்ட்டாக மார்க்ஸை தான் சொல்லுவார், மனிதனை எந்திரத்தின் ஒரு பகுதியாக வந்து மாற்றுவதற்கு முதலாளித்துவம் முயற்சி பண்ணோம், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இதை பார்க்க முடியும். இப்போ பெரிய பெரிய ஐடி நிறுவனத்தோட தலைவர்களே வந்து இந்த மாதிரி மனைவியோட முகத்தை வந்து எவ்வளவு நேரம் வீட்டுல பாக்குறது அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட வெளிப்பாடா பார்க்கலாமா? இல்லை, உண்மைதான். இப்போ நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஒய்ஃப் அப்போ வீட்டில் இருக்கிறாங்க, இவர் வேலை செய்கிறாரு. ஸோ வீட்டில் அவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டே இருப்பீங்களான்றதான். இப்போ பெண்கள் வேலைக்கு போகலையா, ரெண்டு வந்து பெண்கள் வெளியிலயும் வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு கணக்கு என்ன சொன்னதுன்னா, பெண்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு வீட்டில் வேலை செய்கிற டைமை கணக்கு பண்ணிங்கன்னா மோர் தென் 18 ஹவர்ஸ் வந்து அவங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இது என்னன்னா ஒரு ராங் கமெண்ட்னா இது வந்து மேல் ஒரு ஆணாதிக்க கருத்தோடு தான் வந்து இதை பார்க்க முடியும். ரெண்டு என்னன்னா பெண்களுடைய உழைப்பாகவே வந்து கருதலைன்றது ஒன்று இருக்குது. வீட்டு உழைப்பையும் அவங்க கருதலை, வெளியிலையும் உழைச்சி வீட்லேயும் உழைக்கிறாங்க, டபுள் 2 இடத்துல வேலை செய்கிறாங்கன்றதும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா பெண்களை வந்து சீப் லேபராக தான் பயன்படுத்துகிறோம். பெண்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டில் வேலை செய்கிறத வந்து பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கறது கிடையாது. நீங்கள் வந்து துணி துவச்சிங்கன்னா லாண்ட்ரியில் போட்டால் நம்ம வெளியில் கொடுத்தா காசு கொடுக்கணும், சமைச்சு வெளியில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுக்கணும், ஹவுஸ் கீப்பிங் ஒருத்தரை வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ வேலைகளையும் எந்த பணமும் இல்லாமல் பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பை என்றைக்குமே நம்ம வந்து பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக வந்து கருதுறதே கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னென்னா முதலாளித்துவத்தினுடைய ஒரு பகுதி தான். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் ஆண்கள் இன்றைக்கி இருக்கிற சூழலில் குடும்ப உறவுகளே வந்து அவங்க சிதைக்கிறாங்க. எப்படி சிதைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு வந்துடுது. நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நம்ம வற்புறுத்தலை. ஆனால் பெண்களை வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல், குடும்பம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு பைண்டிங் இல்லாமல், குழந்தை இல்லாமல், கணவன் மனைவி என்ற உறவே இல்லாமல் ஏதோ நீட் பேஸில் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு முதலாளித்துவம் நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்குது. நம்ம இப்போ ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறாங்க, ஊபரில் போடுறாங்கன்னு சொன்னால் ஏதோ நான் விரும்பி அதை செய்யவே இல்லை. ஆக்சுவலாக சமூகம் வந்து நம்மளை நிர்பந்திக்குது. எப்படி நிர்பந்திக்குதுன்னா, நீ கம்பெனிக்கு போறியா, வந்து நான் சமைக்கணும்னு சொல்லிலாம் நீ வந்து சொல்லாத, வரும்போதே ஆர்டர் போட்டு வந்துடு. ஸோ சொசைட்டி தான் அதை வந்து நிர்பந்திக்குதே தவிர ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் அதை விரும்பிலாம் நான் செய்யலை. என்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறியா, 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணு, வீட்டுக்கு போய் சமைக்கணும், குழந்தைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்லாம் நீ வந்து பேசாது. அது எல்லாத்துக்கும் வந்து உனக்கு ஒரு வயா மீடியா வச்சுக்கிறோன்ற. ஸோ ஃபேமிலி சிஸ்டத்தையும் இன்றைக்கி இருக்கிற இது வந்து மீட்கலை, பெண்களை வேற ஒரு இடத்துல போய் அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணி உட்கார வைக்குது. ஸோ அது ஆணாதிக்க கருத்தாகவும் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற ஒரு பின்தங்கிய ஒரு கருத்தாக்கத்தை வேற ஒரு இடத்துல டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் நிற்க வைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஐடி துறைகளில் மட்டும்தான் வந்து இந்த ஒர்க் டைம் ப்ரெஷர்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது வந்து இப்போ நீங்கள் எல்என்டி வந்து வெறும் ஐடி கிடையாதுல்ல, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு தான். அவங்களுக்கு என்னென்னா அவன் கம்பெனி ஒர்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறான், அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்பெனி ஒர்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறான். அதே நேரத்தில் முறைசாரா வேலைகளில் எங்கேயுமே இப்போ 8 மணி நேரம் வேலைலாம் கிடையாது. ஒரு ஒர்க்கை தீர்மானித்தா அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஒரு அது கார்பரேட் ஸ்டைலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்கிறது முன்னாடி வந்து பக்கத்தில் இருந்து செய்கிறவங்க, இப்போ ஆனால் அதுக்கு ஒரு தனி கம்பெனி வச்சிடறான், அர்பன் கம்பெனின்னு ஒன்று வச்சுக்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு கமிஷனு, அவன் சொல்கிற ஒர்க் நேரம் இதெல்லாமே அவன் தீர்மானிக்கிறான். ஸோ எல்லா இடங்கள்லையும் என்னன்னு சொன்னால் இந்த வேலை நேரம்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரித்து வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் யாருமே காலைல 8 மணி 9 மணிக்கு போயிட்டு 5 மணி 6 மணிக்கு வரதே கிடையாது. எல்லா நேரமும் நீங்கள் வேலை செய்யணும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி கையில் பொருளாதாரம் எனக்கு பத்தலைன்னு சொன்னால் நான் வந்து ஜொமேட்டோவிலையோ அல்லது வந்து வேறு எதனா ஒரு இடத்துல ஃபுட் டெலிவரியில் இந்த கிக் ஒர்க்கர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி சொசைட்டி வச்சுருக்கு நம்மளை. ஸோ நீங்கள் 8 மணி நேரம் இப்போ வந்து ரிஜிடாக எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, இதுக்காக வந்து லேபர் லால வந்து ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? இல்லை, அதான் இப்போ நீங்கள் சட்ட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலைன்றது தான். அதை தான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நான் பிரச்சனை 12 மணி நேரமாக உயர்த்தணும்னு கொண்டு வந்தது. தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி தான் வந்து அதை திரும்ப வாபஸ் பெற வச்சாங்க. ஸோ ஆஸ் பர் லா நம்மளுக்கு வந்து 8 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த லாவையும் வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் நவதாராளமய கொள்கைக்கு பிறகு எல்லாமே என்னென்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸு, முறைசாரா தொழிலாளர்கள் மாதிரி
கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேயே என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயின்றது ரொம்ப மைனர் ஆக்கிட்டு கான்ட்ராக்ட் பேஸ்லேயும் வந்து டெம்பரவரியாக வந்து நிறைய பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்ககிட்டலாம் போனீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நான் கூப்பிட்ற நேரத்துக்கு நீங்கள் வரணும், நான் சொல்கிற வரைக்கும் வந்து நான் வேலை செய்யணும். அவங்களுக்கு என்னென்னா பணி பாதுகாப்பே இருக்காது. ஒரு ஸ்ட்ரெச்சு நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன்ருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க கேள்வி எழுப்புறதுக்கோ இல்லாட்டி முடியாதுன்னு மறுக்கிறதுக்கோ 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன்னு சொல்கிறதுக்கான ஆப்ஷனே வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ அதை தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்க. சட்ட பாதுகாப்பை வந்து அரசு வந்து வழங்குறதுக்கே மறுக்குது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் கேட்டால் என்ன சொன்னால் தொழில் அமைதின்றான். தொழில் அமைதி அப்படின்னா என்ன பண்ணாலும் நீ வந்து அவன் சொல்கிறத நீ கேளு, வேலை செய்ய சொன்னால் வேலை செய்ய, அவன் வேணான்னு டெர்மினேட் பண்ணி வெளில அனுப்புனா நீ வந்து எதிர்த்து கேட்காதன்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு வர சூழல்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வந்து உண்டாக்காதா? இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கள் வந்து வேலையின்மைக்கான காரணமே இந்த மாதிரியான முதலாளிகள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன், 8 மணி நேரம் வேலை அப்படின்னும் போது உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு, அதுவே 12 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 2 ஷிஃப்ட்டு. ஆல்ரெடி நமக்கு வந்து வேலையின்மை தான். நீங்கள் 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷிஃப்ட்டை டோட்டலாகவே வந்து நம்ம காலி பண்ணுறோம். அப்போ 100 பேர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல 33 பேரை வந்து நம்ம வெளியில் அனுப்பிச்சிடுறோம். 66 பேரை வச்சு நான் அதே ப்ரொடக்ஷனை வாங்கிடுறேன் 12 மணி நேரமாக வச்சு. இன்னொரு பகுதி என்னென்னா, புதுசாக வேலைக்கு வர வேண்டிய ஆட்களை ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். இப்போ நீங்கள் வந்து இதையே நான் சொல்கிற மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கிறீங்கன்னா இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னொரு புதிய 33 பேருக்கு வேலை கிடைக்கும். 6 மணி நேரம்னு வைக்கும்போது 4 ஷிஃப்ட் ஆகிடுது. 8 மணி நேரமாக இருக்கும்போது 3 ஷிஃப்டாக இருக்குது. 12 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 2 ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதெல்லாத்தையும் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நாம் சொல்கிற வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜி டெவலப் ஆகி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பாதிக்கப்பட போகிறதே கிடையாது. ஆனால் அதை தான் வந்து இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை நேரத்தை குறைச்சி தொழிலாளர்கள் அதிகப்படுத்தும் போது நான் வந்து கூடுதலாக பே பண்ணணும், கூடுதலாக ஒரு ஷிஃப்ட்லாளர்களுக்கு பே பண்ணணும். வேலை நேரத்தை அதிகப்படுத்திட்டுனா ஒரு ஷிஃப்டால் வெளியில் மொத்தமாக அமைச்சிருவேன். இது என்னென்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன்னா வேலை இல்லாத ஒரு பெரிய பட்டாளத்தை வெளியில வச்சிருப்பேன். அதுதான் மார்க்ஸ் வந்து லேபர் ரிசர்வ் ஆர்மின்றாரு. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணாலே நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லைன்னா போப்பா, எனக்கு வந்து இதே சம்பளத்தில் இதை விட குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த அடிப்படையில் நான் வந்து லேபர் ரிசர்வ் ஆர்மியை கேபிட்டலிசம் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். முதலாளித்துவம் என்ன பண்ணோன்னா, வேலை இல்லாத ஒரு பெரிய கூட்டத்தை வெளியில் வச்சுக்கும், வேலையில் இருக்கிறவனை மிரட்டுறதுக்கும், பார்கெனிங் பவர், எனக்கு சம்பளம் வேணும், வேலை நேரத்தை குறைன்ற தொழிலாளியுடைய பார்கெனிங் பவரை குறைக்கிறதுக்காகவே அந்த வேலையில்லா பட்டாளத்தை எப்போவுமே வந்து அது மெயின்டைன் பண்ணும். இப்போ கடைசி கேள்வி, பெண்கள் வந்து பல துறையில் வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கிடைக்குதா? அதாவது முதலாளித்துவம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலை கொண்டு போகும். ஸோ பழைய நிலையை விட ஒரு அட்வான்ஸ்டான சொசைட்டி தான் முதலாளித்துவம். நம்மளுக்கு அது மாற்றுக்கிறது இல்லை. என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் வெளியில் வரணும்னு அது வந்து விரும்பும். எது முதலாளித்துவம் என்ன பண்ணோன்னா, ஏன் அப்படின்னா 100 பேர் இருக்கிற தொழிலாளியை 200 பேராக அது மாற்றும். ஸோ பல பேர் என்ன சொல்லணும்னா, பெண்கள்லாம் வேலைக்கு வந்துட்டதுனால தான் வந்து ஆண்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறான். என்னன்னா, எப்போவுமே முதலாளித்துவம் வேலை இல்லாமல் ஒரு கூட்டத்தை எப்பவுமே வச்சுட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன். இதில் கூடுதலாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால், 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 200 பேரை அதை மாற்றணும் அவன். ஏன்னா அவனுக்கு இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேலை செய்வதற்கான ஒரு பெரிய கூட்டம் தேவை. ஸோ ஒன்று என்ன பண்ணோன்னா, பெண்கள்னு வரும்போது சீப் லேபர் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்காகவே என்னென்னா, குறைந்த கூலிக்கு இவங்களை விட கம்மியான வேலைக்கு, என்னென்னா உங்களால் முடியாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க, இதுதான் உங்களுக்குன்ற ஒரு சமூக ஏற்கனவே நம்ம மண்டையில் ஏற்றி வச்சிருக்கு. பெண்கள்னால் இது பண்ண முடியாது, பெண்கள்னால் வந்து ஆண்களை விட வந்து குறைவான பலமுடையவர்கள் திணிச்சு வச்சுருக்கோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கேபிட்டல் முதலாளித்துவம் என்ன பண்ணிங்கன்னா, பழையசில் இருக்கிற எல்லா நாளும் அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கும். ஸோ உங்களால் முடியாதுங்க, உங்களுக்கு வந்து 100 ரூபா தான் சம்பளம், ஆண்களுக்கு 150 ரூபா சம்பளம், நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அல்லது நான் வந்து கையறு நிலையில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அப்போ நான் 100 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வேலை செய்கிறேன்ற அடிப்படையில் பெண்களை போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அது நிறுத்தும். ஸோ அதாவது ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைத்திருந்த பெண்களை பொதுவெளிக்கு கொண்டு வர முதலாளித்துவம் அந்த பெண்களை குறைந்த கூலிக்கு தான் வேலைக்கு வச்சுக்கும். ஏன்னா அதுதான் அதோட நோக்கமே. ஸோ சீப் லேபர்ன்றது வந்து அதுக்கு தேவை. அந்த சீப் லேபருக்கு பெண்களை வந்து அதை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு ஏற்படும். ஈக்குவல் பேன்றதே வந்து உங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்கிறோம் முதல்ல. அதுவே வந்து நம்ம சமூகத்தில் கிடையாது. நீங்கள் பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு ஒன்று வச்சிருப்பேன், கான்ட்ராக்ட் லேபருக்கு ஒன்று வச்சிருப்பேன், டெம்பரவரி எம்ப்ளாய்க்கு, இது எல்லாமே என்னன்னு சொன்னால் பார்கெனிங் பவரை குறைச்சி ஒரு பெரிய தொழிலாளர் படையை வந்து அதை வச்சுக்கும்.
அது அந்த வரிசையில் தான் வந்து அது பெண்களையும் வைக்கும். அப்போ இந்த சமூகத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது ஒரு சமூக மாற்றத்தின் மூலமாக நீங்கள் வந்து முதலாளித்துவம் அதை என்றைக்குமே செய்யாது. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை கூடுதல் நேரத்துக்கு வேலை வாங்குதோ அதுதான் அதோடைய லாபம். தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாத கூலி தான் முதலாளிகளின் லாபம். அப்போ அதில் பெண் தொழிலாளர்கள் வந்தாங்கன்னா கூடுதலாக வந்து அவங்களுக்கு வேலை நேரத்தை கொடுத்து மிக மிக குறைந்த கூலியை கொடுத்து அதுக்கான லாபத்தை கூடுதலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் முதலாளித்துவத்தோட வேலையாக இருக்கும். முதலாளித்துவம் என்றைக்குமே வந்து சம வேலைக்கு சம ஊதியத்தையோ சமத்துவத்தை நிலைநாட்டுவதோ அதோடைய வேலை இல்லை. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், முதலாளித்துவ ஜனநாயகம்னு சொல்கிறோம். அங்கே இருக்கும் ஆனால் இருக்காது. நீங்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் நாங்கள் கொடுத்துட்டோன்னு வாங்க, ஆனால் பெண்களுக்கான உரிமை முழுமையாக இருக்காது. ஸோ இங்கே முதலாளித்துவ அமைப்பே அப்படின்னு சொன்னால் முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது பொதுவாக எல்லாமே கண்ணில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்கேயுமே இருக்காதுன்றது தான் அதோடைய யதார்த்தம். உங்களுடைய நேரத்தையும் தெளிவான கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.